நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல, அந்த அம்மா பைத்தியமே கிடையாது. அவங்க கண்ணுல பைத்தியம் தெரியல, அவங்க கண்ணுல ஏதோ ஒரு நெருப்பு தெரியுது, ஒரு கோபம் தெரியுது. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்கு, 1008 கேள்வி இருக்கு அவங்க கண்ணுல. ஆனா அவங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல போல இருக்கு. அவங்கள பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனையை சுமந்துக்கிட்டு அலையிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க என்னடா எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க? பிரீதா, அந்த அம்மா பத்தி நீங்க ஏன் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் அவங்க பிரீத்தி பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க? அன்னைக்கு கிணத்துக்கிட்ட போய் சின்ன பசங்களை கூட்டிட்டு வர சொல்லி நீங்க என்ன அனுப்புனீங்கல்ல, அப்பவும் அவங்க பிரீத்தி கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அவ கையில போட்டிருந்த வலையில எல்லாத்தையுமே அவங்க உடைச்சிட்டாங்க. நேத்து முந்த நேத்து அவங்க பிரீத்தி ரூம் வழியா நிக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். அவங்க ஏதோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் எனக்கு அப்படி சிரிச்சாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்குது. அவங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? எனக்கு அவங்க நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல? பிரீத்தி கிட்ட வெள்ளை புடவை கொடுத்து இது உனக்கு பயன்படும் அவங்க சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க பிரீதா, இந்த வெள்ளை புடவை பிரீத்திக்கு எதுக்காக பயன்படணும்? பிரீத்தி முதல் தடவையே எங்களோட சேர்ந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கா. இந்த அம்மாக்கு பிரீத்தியை பத்தி என்ன தெரியும்? இது எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஏன் மௌனமா இருக்கீங்க பிரீதா? இத பாரு சந்தியா, 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவோட பையன் ஒரு மோசமான சொல்லுங்க பிரீதா. இத பாரு, இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தா. அவன் இறந்து போனதுனால இவ திடீர்னு பைத்தியம் ஆயிட்டா. இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்வா. அவ என்ன செய்யறான்னு அவளுக்கே தெரியாது. அந்த சம்பவத்தால தான் அவ பைத்தியம் ஆயிட்டா. மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீ எதை பத்தியும் கவலைப்படாத சந்தியா. பிரீத்தி உன் தோழி மட்டும் இல்ல, நம்ம வீட்டு விருந்தாளியும் கூட. நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தரேன். உன் தோழிக்கு எந்த விதமான ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது என் கடமை. நம்ம வீட்டு விருந்தாளிக்கு எந்த பிரச்சனையும் வராம திருப்பி அனுப்புறேன். நீ போய் அவகிட்ட பேசு. ரொம்ப பயந்து போயிருக்கால, அவளை கவனமா பாத்துக்க. சரி, எல்லாரும் வாங்க. இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு தானே 60ஆம் கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும்ல. எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு விடுங்க. சந்தியா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்களும் பாத்தீங்கல்ல பாட்டி என்ன சொன்னாங்கன்னு. பிரீத்திக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் தைரியமா இருங்க சந்தியா. வாங்க. என்னங்க, நடந்த சம்பவத்தால பிரீத்தி ரொம்பவே பயந்திருக்கா. எப்படியாவது அவன் மனசுல இருக்கிற இந்த பயம் போற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணுங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சந்தியா. சந்தியா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன திந்திருச்சு நினைக்கிறேன்? ஏன் அக்கா நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண போனீங்க? இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி ஏன் எல்லாருக்கும் சொல்ல பாக்குறீங்க? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க பாருங்கக்கா. அவளோட பையன் எப்படி இறந்து போனாங்கிற ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. நடந்த சம்பவத்தை நீங்களும் மறக்கிறது நல்லதுக்கா. இல்ல தம்பி, அவங்க ஒண்ணும் வெளி ஆளுங்க கிடையாது. என் புள்ள, என் பேரன், அவங்க மருமக. இதோ பாருங்கக்கா, சொந்த பந்த உறவுன்னு நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அக்கா. அவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க. கிராமத்தோட சம்பிரதாயம்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். ஒன்னு 2 நாள்ல கல்யாண வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க.
அவங்க போற வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த கஜிலி எப்ப பார்த்தாலும் ஏன் பிரீத்திக்கிட்டே வரா? இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் அவளுக்கும் பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பிரீத்திய முதல் தடவையா பாக்குறேன். அப்படி இருக்கும்போது அவன் மேல இவளுக்கு என்ன கோவம்? இத பத்தி எவ்வளவு தூரம் யோசிச்சாலும் எனக்கும் எதுவும் புரியல. விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, இந்த கஜிலி விஷயத்துல நாம ஏதாவது பண்ணணும். என் குடும்பத்துக்கும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா, தயவு பண்ணி என்ன நம்புங்க, எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, உங்க குடும்பம் மட்டும் இல்ல, இவங்க என்னோட குடும்பம் மாதிரி தானே. வேற ஜாதியை சேர்ந்த அந்த கஜிலியால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கஜிலி பையன் எப்படி இறந்து போனான்னு யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா இவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி கிருஷ்ணா, வாங்க போலாம். என்னங்க, ஏன் இவங்க 2 பேரும் கஜிலியோட பையன் இறந்ததை பத்தி நம்ம கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாங்க? நம்ம கிட்ட மறைக்கிற அளவுக்கு அது அப்படி என்ன ரகசியம்? சந்தியா, இந்த கேள்விக்கான பதில பாட்டி மட்டும் தான் சொல்ல முடியும். பேசாம நம்ம போய் பாட்டிக்கிட்டே இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல வேண்டாங்க. கிருஷ்ணன் மாமா இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அத்தை கிட்ட கேட்டுக்கிட்டாங்களே, அதை நீங்க மறந்துட்டீங்களா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைங்க. நம்ம பெரியத்த அவர் சொல்லும் போது ஏன் எதிர்த்து எதுவுமே பேசாம சம்மதிச்சாங்க? அவர் என்ன சொன்னாலும் அதுபடியே அவங்க கேக்குறாங்க. அவர் சொல்றதெல்லாம் இவங்க கேக்குற அளவுக்கு என்னங்க நடந்திருக்கும்? இந்த கஜிலி யாரு என்னன்னே தெரியல. அவங்கள பத்தி இங்க இருக்கிறவங்க யாரும் வாய் திறக்க தயாரா இல்ல. ஏன் இப்ப பார்த்தாலும் அவங்க பிரீத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க? ஒருவேளை அந்த கஜிலியோட கதைக்கும் நம்ம பிரீத்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? என்ன சந்தியா, என்ன பேசுறீங்க? பிரீத்தி எங்க, அந்த கஜிலி எங்க? இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இல்லாதவங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே கஜிலியை பார்த்தா? இல்ல சந்தியா, அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு தான் தோணுது. அதனால அந்த கஜிலியை பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. நம்ம பிரீத்தியை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். எந்த வேலைக்காக நம்ம பிரீத்தி எங்க கூட்டு வந்தோமோ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு சந்தியா. பாட்டிக்கும் பிரீத்தி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக பயப்படணும்? அதனால நமக்கு வாய்ப்பு கிடைச்சோன்னா பாட்டிகிட்ட போய் பிரீத்தியை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது நல்லது. ஆமாங்க, நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம். நம்ம நாளைக்கு காலையில விடிஞ்சதும் முதல்ல பெரியத்துக்கிட்ட போய் எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாம். கடவுள் அருளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க. ஆமா சந்தியா, இப்போ எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அப்புறமா நம்ம பாட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பிரீத்தியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவிதா, நாம எல்லாரும் இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? எனக்கு தெரிஞ்ச 5 நாள் ஆகுதுமா. ஆனா 5 வருஷம் மாதிரி இருந்தது. இன்னைக்கு பாட்டியோட 60ஆம் கல்யாணம் இல்ல? அப்படின்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். அப்படின்னா மிச்சம் மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு திரும்பி போய் தானே ஆகணும். மீதி இருக்கிற வேலையா? எந்த வேலையை பத்தி சொல்றீங்கம்மா? அம்மா, என்னாச்சு சூர்யா? உன் முகம் எப்படி வாடி போயிருக்கு? பிரீத்தியோட அப்பா அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, பாட்டிக்கிட்ட பிரீத்தி பத்தி பேசினீங்களான்னு கேட்டாங்க. பொண்ணை பெத்தவங்களாச்சே, கவலை இல்லாம இருக்குமா என்ன? அவங்களோட பொண்ணு. ஆனா சூர்யா, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது உன்னோட பொண்டாட்டி தான்.
எல்லா விஷயமும் இவளுக்கு தானே தெரியும். இவளே எப்பவும் கேள்வி கேட்பா, கேட்ட கேள்விக்கான பதிலை இவளே தேடுவா. என்ன பண்றதுன்னே புரியல. சந்தியா, பாட்டிக்கிட்ட எது பேசுறதா இருந்தாலும் நம்ம இன்னைக்கே பேசிடணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நமக்கு டைம் இருக்கு. ஆமாங்க, நம்ம பிரீத்தி பத்தின உண்மையை பிரியத்தை கிட்ட சொல்லணும். அதுவும் இன்னைக்கே சொல்லணும். முதல்ல நீங்க என் கூட வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வேலையெல்லாம் ஆகட்டும். சீக்கிரம். என்னோட அக்காவோட 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. இந்த கிராமமே அப்படியே ஜொலிக்கணும் இன்னைக்கு சொல்லிட்டேன். இந்தா சாப்பிடு. இவ்வளவு கொஞ்சம் பூவா? போ, இன்னும் கொஞ்சம் நிறைய பூ வாங்கிட்டு வா. போ, சீக்கிரம் போ, கிளம்பு. சீக்கிரம் வரேங்க. இந்த பேண்ட் ஆளுங்க எங்க? பேண்ட் ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவங்கள உடனே இங்க வர சொல்லு. சரியா? சீக்கிரம் போ. இந்த இடத்தையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் போர்வை வைக்க சொல்லு. இந்த இடம் கல்யாண வீடு மாதிரி இருக்கணும்ல. இது கிருஷ்ணனோட அக்கா கல்யாணம். சீக்கிரம் போ. ஃபோன் பண்ணிட்டு அப்புறமா இந்த வேலையை செய்ய. சரி சரி, சீக்கிரம் போய் வேலையை முடி. கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் வேலையெல்லாம் ஆகட்டும். தாத்தா தாத்தா. என்னடா கண்ணா சொல்லு. இந்த லட்டு இங்க பாருங்க தாத்தா, நானும் சோட்டுவும் விளையாடுறதுக்காக போறோம். போ 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 போ. அவங்க இன்னைக்கு இங்க இருந்து கிளம்ப போறாங்க. சீக்கிரம் போய் நல்லா விளையாடு. சந்தோஷமா போய் விளையாடு. போ. ஒரு நிமிஷம். கிணத்து பக்கத்துல மட்டும் போய் விளையாடாத. அங்க மட்டும் போகாத. சரி தாத்தா. என்கிட்ட சொல்லு பிரீத்தி, நேத்திக்கு அப்படியெல்லாம் நடந்தது. இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல பெரியத்த, அத பத்தி நான் எப்பவும் மறந்துட்டேன். சந்தியா என்னோட கவலையெல்லாம் எப்பவும் மறக்கடிச்சிட்டா. என்னோட சந்தியா மருமக லட்சத்துல ஒருத்தின்னு தான் சொல்லணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவகிட்ட அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பொறுப்பான பொண்ணும் கூட. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா கமலா? பீரோல இருந்து நகை நட்டாலாம் எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு 2 நாள் தேவைப்படுமா? எல்லாம் உன் பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த நகை இல்ல. ஏய், எல்லாத்தையும் எடுத்து வை, எடுத்து வை. ஒரு நிமிஷம் இரு, என்ன கொஞ்சம் பேச விடு. உடனே எல்லா நகையும் எடுத்து வை. 60ஆம் கல்யாணம் தினமும் நடக்குமா என்ன? இன்னைக்கு நான் என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் எடுத்து போட்டுக்க போறேன். எல்லாரையும் விட நான் தான் அழகா தெரிய போறேன் சொல்லிட்டேன். தெரியுதா? அம்மா சந்தியா, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நானே உன்னை வர சொல்லி கூப்பிடலான்னு நினைச்சேன். இங்க இருக்கிற எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்ப எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கொஞ்சம் பேச விடு. எனக்கு இப்ப ரொம்ப பதட்டமா இருக்கு சந்தியா. 60ஆம் கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. நான் கல்யாண பொண்ணு இல்ல, பயம் இல்லாம இருந்தா எப்படி? சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. கல்யாணம் நடந்தப்போ உனக்கும் இதே மாதிரி பயமா இருந்துச்சா? பெரியத்த, நீங்க எதுவுமே பேச வேணாம். இங்க பாருங்க, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் போடணும். பாத்தியா அவள? வந்த உடனே என்ன பேச வேண்டான்னு சொல்றா. இவ தைரியத்தை பத்தியா? வந்து 4 நாள் தான் ஆகுது, ஆனா இவ என்னையே அடக்க பாக்குறா. பெரியத்த, உங்க தலைமுடியில தேக்க நெல்லிக்காய், சீகக்காய் இதெல்லாம் சேர்ந்த மாஸ்க் ரெடி பண்ணிருக்கேன். அத போட்டா உங்க தலைமுடி அப்படியே நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். நான் எதுக்குமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு என்ன விட வேற யாருமே அழகா தெரியக்கூடாது. தெரியவே மாட்டாங்க, நீங்க கவலையே படாதீங்க. ஆனா அதுக்காக நீங்க கொஞ்ச நேரமாவது பேசாம இருக்கணும். தெரியுதா? நானும் இவரும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். முதல்ல நான் சொல்ற பேச்ச கேளு. நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா உன் மனசுல வேற எந்த கேள்வியுமே வராது. பிரீத்திய உங்க வீட்டு சின்ன மருமகளா நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால எதுவும் இல்ல பெரியத்த. சொல்ல போனா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இப்போ நம்ம குடும்பத்துக்கு
பிரீத்தி ஒரு நல்ல மருமகன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல. ஆனா ஆனா அவளோட குடும்பத்தை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரியதா, அது முத்து வச்ச மூக்குத்தி இருக்கல, அத 2 நாள்ல கடைக்காரர் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவரு இது வரைக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்கல. யாராவது வந்து உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். கடைசி நிமிஷத்துலதான் எல்லாமே உனக்கு ஞாபகம் வருமா? கொஞ்சம் கூட மூளையே வேலை செய்யலையாடி உனக்கு? பெரியதா, உங்க முகத்துல மாஸ்க் போட்டிருக்கிறதுனால நீங்க ரொம்ப நேரம் பேசக்கூடாது. நீங்க கோவப்படாதீங்க பாட்டி. நான் கடைக்காரர்கிட்ட போய் அதை நான் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் உங்க 60ஆம் கல்யாணத்துல எந்த குறையும் வரவிட மாட்டோம். அப்போ சந்தியா, நீங்க என் கூட வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? வளையல் வாங்கிட்டு இருக்கேன். இந்த வளையல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அக்கா, பெரியத்த வந்திருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குமா. ஏய் கஸ்தூரி, நான் என்ன சொல்றேன்னு கேக்குதா? இங்க பாரு, துணியை காய போடும்போது நீ அது மேல மறக்காம கிளிப்ப குத்து, சரியா? ஏன்னா ஒருவேளை காத்து அதிகமா இருந்தா நம்ம வீட்டு துணியை அடுத்தவங்க வீட்டு மொட்டை மாடியில போய் விழ வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் அவங்க நம்ம மேல தேவையில்லாம பழைய சுமத்துவாங்க. அப்பளத்தை திருடுனீங்க, ஊர்காவை திருடுனீங்கன்னு தேவை இதெல்லாம்? சீச்சி, இல்ல இப்படிப்பட்ட பேர்லாம் நமக்கு வேண்டாப்பா. அதனால மறக்காம எல்லா துணியிலயும் கிளிப்ப போட்டுரு. அண்ணி, கிளிப்ல எங்க வச்சிருக்கீங்க? கொஞ்சம் நானே போய் கிளிப்ப கொண்டு வரேன். சரிங்க அண்ணி. ஏண்டா, இத பிடி கஸ்தூரி, பிடி. அச்சச்சோ, அட கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னை துணியில கிளிப்ப தான் மடச்சன, அத உடைக்க சொல்லல, சரியா? இது படி, நான் இந்த கிளிப்ப உனக்கு போட்டு காட்டுறேன். என்னாச்சு மீனா அண்ணி? நீங்க ரொம்பவே பொறுமையா தானே இந்த கிளிப்பை எடுக்க பாத்தீங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி உடைஞ்சது? ஒரே இடத்துல நின்னு மத்தவங்களை திட்டுறது ரொம்ப சுலபமான வேலை அண்ணி. அக்கா, இந்த வேலையெல்லாம் விடு, முதல்ல நீ உள்ள வா. ஏய் மீனாட்சி, ஒரு நிமிஷம் நில்லு. இதுல உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, கஸ்தூரியோட தப்பும் கிடையாது. எல்லாத்துலயும் கஞ்சத்தனம் பண்ணி இந்த மாதிரி கம்மி விலையில பொருள் வாங்கினா எல்லாம் இப்படி உடையதான் செய்யும். அதனாலதான் சொல்றேன், என்ன மாதிரி பெரிய கடைக்கா போய் நல்ல பொருளா வாங்க கத்துக்க. என்ன புரியுதா உனக்கு? பணத்தை கையிலேயே சும்மா வச்சுட்டு இருந்தா எந்த லாபமும் இல்ல. இவ்வளவு பணத்தை கையில வச்சுட்டு என்ன பண்ண போற நீ? சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கஞ்சத்தனம் பண்றது இல்ல. அப்புறம் ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, விலை கம்மியா வாங்கினா நிறைய வாங்கணும், அதே விலை அதிகமா வாங்கினா ஒண்ணே ஒண்ணு வாங்கினா போதும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் விலை உயர்ந்த பொருளா வாங்கி பாரு. என்னக்கா நீங்க எப்பவும் யாரையாவது குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்க? வாய்ப்பு கிடைச்சா போதுமே உங்களுக்கு. இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல பிரச்சனை பண்றாங்க. எனக்கு ஒரு நாள் அதுக்கான நேரம் வரும், அப்ப நான் இந்த பெரியத்தைய கண்டிப்பா பழி தீர்த்துக்குவேன். என்னங்க, கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்களேன். இங்க ரோடே சரியில்லைங்க, நம்ம கீழ் விழுந்துரும் போல இருக்கு. சந்தியா, நீங்க பயப்படாதீங்க, எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுல நிறைய அனுபவம் இருக்கு. அதனால இப்பெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? வெயில்னால உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அதுவும் இல்லாம வெயில் அதிகமா இருந்தாலே உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? நீ எதுக்குமே கவலைப்படாத, சரியா? உனக்காக நான் ஒரு ஏற்பாடு செய்றேன். வெயில் வரவே வராது.
ஏன் இந்த கிணறு மூடணும்னு நினைக்கிறாங்க? ஒரே ஒரு நிமிஷம் இரு. இங்க வச்சிருந்த அந்த கயிறு எங்க போச்சு?